ரைட். இதில் முறா எக்ஸாம்ஸில் வந்து 31வது கேள்வியில் எங்களோட பிளட் வெசல் ஒன்று காட்டப்பட்டிருக்குது. இப்போ சாதாரண ஒரு பிளட் வெசல் ஒன்று பிடிக்குது. இதில் வந்து கொலஸ்ட்ரால் படிகிறதுனால இந்த பிளட் வெசல் வந்து இந்த இடத்துல அந்த கொலஸ்ட்ரால் படிகிறதுனால அதோட குறுக்கெட்டு பரப்பளவு குறைவடையுது. ஸோ இவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல அவர்கிட்ட குறுக்கெட்டு பரப்பளவு வந்து 4A, அதே மாதிரி இந்த இடத்துல குறுக்கெட்டு பரப்பளவு ஏன்னு சொல்லி, அதே மாதிரி இந்த இடத்துல அந்த ரத்தத்திர அமுக்கம் வந்து 4P, இந்த இடத்துல அமுக்கம் வந்து Pன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல இவரோட வேகம் தரப்படுது. இவரோட வேகம் வந்து V வேகம். அப்போ சாதாரணமாக உண்மையில் இதில் எலபரேஷன் நான் போட்டிருந்தேன். இதில் சாதாரணமாக இந்த பாயிண்ட்டுக்கு நாங்கள் ஒரு எக்ஸ்ன்னு சொல்லியும் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு வைன்னு போட்டான்னு சொன்னால், இப்போ சாதாரணமாக என் எலபரேஷன் படி நான் எப்படி போட்டிருந்தேன்னு சொன்னால், இந்த இடத்துல ரத்தம் ஓடுறதுனால உண்மையில் நடக்கும்னு சொன்னால் இதில் இயற்கையில் நடக்குது அப்படின்னா ரத்தத்தில் கொஞ்சம் பாதி இந்த மேலுள்ள கொலஸ்ட்ரால் இந்த பாதியில் வந்து படியும். அதன் காரணமாக இந்த எக்ஸ் என்ற இடத்துல திணிவு பாய்ச்சல் வீதம், இந்த Y என்ற இடத்துல திணிவு பாய்ச்சல் வீதம் வந்து குறைவாய்க்கும். அது எக்ஸை விட Yல வந்து திணிவு பாய்ச்சல் வீதம் குறைவாய்க்கும். அதன் காரணமாக இந்த டிரெக்டாக எக்ஸுக்கும் Yக்கும் இந்த Q=AV எங்களுக்கு போட்டு சமப்படுத்த இயலும்னு சொல்லி மாதிரி எடுக்க இயலாது. ஆனால் சாதாரணமாக அந்த ஐடியா வந்து எங்கள் சிலபஸ்லேயே கூடிய சாதாரணமாக எல்லாருக்கும் யோசிக்கக்கூடிய ஒரு ஐடியா உண்டு. உண்மையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த ரத்தம்னு சொல்கிறது குருதின்னு சொல்கிறது சாதாரணமாக ஒரு பிசுக்கு திரவம் தானே. பிசுக்கு திரவம்னு சொன்னால் அதான் உராய் வைக்குது. அப்போ சாதாரணமாக எங்களோட சிலபஸில் இல்லாத ஒரு விஷயம் உண்டு தான். இப்போ 2 பாயிண்ட்டுக்கு நாங்கள் இப்போ ஏக்கமா பின்னு சொல்லி 2 பாயிண்ட்டுக்கு நாங்கள் பெர்னூலின் தத்துவம் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் கட்டாயம் இந்த ஏல் உள்ள அந்த திரவத்திர மொத்த சக்தியும் இந்த பியில் உள்ள அந்த திரவத்திர மொத்த சக்தியும் சமனாயிக்கணும். அது அலகு கனவளவுக்கான மொத்த சக்தி சமனாயிக்கணும். அப்போ இந்த அலகு கனவளவுக்கான மொத்த சக்தி சமனாயிக்கணும்னு சொன்னால் பிரதானமான நிபந்தனை இந்த திரவம் வந்து பிசுக்கு திரவமாக வைக்கப்படாது. ஆனால் சாதாரணமாக ரத்தம்னு சொல்கிறது ஒரு பிசுக்கு திரவம். அப்போ கேள்வியில் தெளிவாக சொல்லிக்கணும் இந்த பிசுக்குமை தன்மையை எடுங்கோன்னு சொல்லி. இப்போ சாதாரண எங்களோட சிலபஸில் பெர்னூலின் தத்துவம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பிசுக்குமை இல்லாத திரவங்களுக்கு. இப்போ சாதாரணமாக இந்த கேள்வியில் பிசுக்குமை இல்லைன்னு சொன்னாலும் நாங்கள் பாஸ் பேப்பர் கேள்விகளும் நம்மளாக பார்க்கலாம். ஆனால் 2 பாயிண்ட்டுக்கும் பெர்னூலின் தத்துவம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு போகிறோம். அப்போ ஆனால் இந்த இடத்துல என்னதுண்டா, இப்போ இயற்கையில் உண்மையை யோசிச்சோன்னு சொன்னால் குருதின்னு சொல்கிறது பிசுக்குமை உள்ளது. அப்போ கட்டாயம் இந்த ஏன்ற இடத்துல அந்த திரவத்தில் மொத்த சக்தின்னு சொல்கிறது இந்த பின்ற இடத்துல மொத்த சக்தி குறைவாயிக்கும். அதாவது EA வந்து EBயை விட பெருசாகிக்கணும். அந்த அடிப்படையில் இந்த ஏக்கமா பி இவருக்கு நாங்கள் சாதாரணமாக பெர்னூலின் தத்துவம் நாங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் எங்களுக்கு நேரடியான முறையில் யூஸ் பண்ணாது. காரணம் என்னென்னு, இந்த பெர்னூலின் தத்துவத்தில் வரக்கூடிய இந்த P+12 ρV வர்க்கம் ப்ளஸ் ρGHன்னு சொல்கிறது நாங்கள் மாறிலின்னு சொல்கிறோம் தானே. உண்மையில் இப்படி மாறிலின்னு எங்களுக்கு எப்போ போடலாம்னு சொன்னால் ஒரு பிசுக்குமை எல்லா திரவம் உண்டு. உண்மையில் இதில் நெருக்கட்டாவற்றதாக மீக்கணும். உண்மையில் இந்த கேள்வியில் வந்து பிசுக்குமை ஈகுதானே உண்மையில் ரத்தத்துக்கு. ஆகவே இந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட்டில் இந்த மொத்த சக்தின்னு சொல்கிறது அலகுக்கான அளவுக்கான மொத்த சக்தின்னு சொல்கிறது இந்த Y என்ற இடத்துல அந்த அலகுக்கான அளவுக்கான மொத்த சக்தியை விட பெருசாகிக்கணும். ஸோ இதுதான் அந்த கேள்விக்கான ஐடியா. அப்போ அந்த அடிப்படையில் இந்த எக்ஸுக்கு நாங்கள் அமுக்கத்தை போட்டிங்கன்னு சொன்னால் 4P + ½ ρ இதில் V0 வர்க்கம்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டுமே ஒரே கிடைமட்டம்ன்றதுனால இந்த ρGH என்று வாரது 2 பக்கம் கேன்சல் ஆகி போய்த்துரும். இப்போ சாதாரணமாக இந்த கேள்வியில் என்ன ஐடியான்னு சொன்னால், இந்த ரத்தம் ஓடுறதுனால இந்த கொலஸ்ட்ராலில் மேலும் வந்து ரத்தம் படியாது. அப்போ மறைமுகமாக இந்த கனவளவு பாய்ச்சல் வீதம் ஆக்சுவலி 2 பக்கமும் சமப்படுத்திடும். என்ன சொன்னால் ஒரு பிசுக்குமை திரவம்னு சொன்னாலும் பிசுக்குமை அற்ற திரவம்னு சொன்னாலும் கனவளவு பாய்ச்சல் வீதம் 2 பக்கமும் சமன். ஏதாவது படிவு நடக்காட்டி அந்த கேள்வியில் தெளிவாக சொல்லிக்கணும். இந்த ரத்தம் வந்து மேலும் வந்து படியாதுன்னு சொல்லி, அதை கொலஸ்ட்ராலோட படிஞ்சு கனவளவு பாய்ச்சல் வீதம் எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லிக்கணும். ஸோ அது இந்த கொஸ்டினில் சின்ன ஒரு குறைபாடு. இப்போ சாதாரணமாக உங்களுக்கு கனவளவு பாய்ச்சல் வீதம் டிரெக்டாக போட்டிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அவரோட வேகம் வந்து Vன்னு சொன்னால் குறுக்கெட்டு பரப்பளவு 4 மடங்காக குறையுதுன்னா வேகம் 4 மடங்காக கூட்டணும். அப்போ இந்த இடத்துல வேகம் 4V. அப்போ சாதாரணமாக இதில் வரும் அமுக்கம் வந்து இந்த அமுக்கம்னு சொல்கிறது இந்த இந்த செட்டுன்னு சொல்கிறது கட்டாயம் பெருசாகிக்கணும். யாரை விடண்டா P+12 ρ 4V0 வர்க்கு 4V0 முழுவதும் வர்க்கத்துக்கு விட பெருசாகிக்கணும். அதாவது இந்த தொகுதின்னு சொல்கிறது அந்த எக்ஸ்ன்ற இடத்துல அலகு கனவளவுக்கான மொத்த சக்தி ρGHம் வரும், பட் கேன்சல் ஆகி போகும். இந்த செட் யாருன்னு சொன்னால் இந்த Y என்ற இடத்துல அலகு கனவளவுக்கான மொத்த சக்தி. ஸோ அந்த அடிப்படையில் இது உண்மையில் எங்களோட சிலபஸில் இல்லை. அதாவது நாங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த சக்தி லொஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் Hன்னு சொல்லுவாங்க. இது சொல்லுவாங்க ஹெட் லொஸ்ன்னு சொல்லி. அதாவது ஒரு பிசுக்குமை திரவம் உண்டு, ஒரு குழாய் ஒன்றுக்குள்ள மூவ் பண்ணுதுன்னு சொன்னால் அதில் குறித்தளவு சக்தி லொஸ்ட் ஆகும். அதுக்கு சொல்லுவாங்க ஹெட் லொஸ்ன்னு சொல்லி. அப்போ அதை கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல கேள்வி செஞ்சுக்குது. பட் இந்த சிலபஸில் எங்கள்ட பெரிய எவ்வளோ பேசப்படலை. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் 4P இங்கே வந்தோன்னு சொன்னால் இதை நாங்கள் இங்கே போட்டிங்கன்னு சொன்னால் 4P இங்கே வந்தால்
3Pன்னு வரும் பெருது. இந்த ஹாஃப் ரோ இந்த 4V0 முழுவதின் வர்க்கம்னு சொல்கிறது 16V0 வர்க்கம். அவரில் இந்த V0 வர்க்கம் போனால் 15V0 வர்க்கம்னு வரும். அப்போ இந்த 3 கேன்சல் ஆகினா 5. அப்போ கட்டாயம் இந்த ப்ரெஷர்னு சொல்கிறது 5ρ V0 வர்க்கத்தின் கீழ் 2ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வரும். அப்படி ஆக்சுவலி ஒரு ஐடியல் சுச்சுவேஷன்டா இது பிசுக்குமை தன்மையை நாங்கள் கன்சிடர் பண்ணாட்டி இந்த ப்ரெஷர்னு சொல்கிறது 5ρ V0 வர்க்கத்தின் கீழ் 2க்கு சமனாகும். ஸோ இது அந்த பிசுக்குத்தன்மையை கன்சிடர் பண்ணுறதுனால உராய்வின் காரணமாக சக்தி லொஸ்ட் ஆகிக்குது. அதன் காரணமாக எடுத்த முடிவு. ஸோ இதான் அந்த கொஸ்டனுக்கான ஐடியா. இதில் 50வது கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், 50வது கேள்வி ஒரு கூரையில் 2 கோள்கள் இப்படி தொடராக இணைக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு கோள் லேசான கோள், மற்ற கோள் ஒரு பாரமான கோள். சரி, இவங்க 2 பேரும் இந்த இடத்துல சுழலையிடப்பட்டுள்ளது, அதாவது ஜாயின் பண்ணப்பட்டிருக்குது. மேலும் இந்த கேள்வியில் சின்ன குறைபாடு இருக்குது. அதில் சொல்கிறாங்க என்னென்னா, இந்த சுழல் புள்ளி பற்றி தான் சுயாதீனமாக சுழல வல்லதுன்னு சொல்லி. உண்மையில் அப்படி சொல்ல இயலாது. காரணம் என்னென்னா, இப்போ சாதாரணமாக ஒரு டேபிள் ஒன்றில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். ஒரு பென் ஒன்றில் ஒரு பென்சில் ஒன்று நீங்கள் இப்படி வச்சு இல்லை குத்தா மேலில் இந்த துண்டை பிடிச்சி, இந்த மேல் துண்டு இப்படி பிடிச்சி இந்த கீழ் துண்டுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று கொடுத்தா சடனா இது சுழலை பார்க்கும் அதில் திணிவு மையம் பற்றி. அப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இந்த கோல் நான் மேலுள்ள கோல் ஏன்னு சொல்லுவோம், இதை பின்னு சொல்லுவோம். அப்போ மேலில் உள்ள இந்த கீழுள்ள பி என்ற கோல் இந்த இடத்துல சுழலையிடப்பட்டன்னு சொன்னாலும் அது சுயாதீனமாக அதுக்கு ஒரு சுழற்சியாக்கம் காணப்படும். அதில் திணிவு மையம் பற்றி அது ஒபியஸ். அப்போ இந்த பாயிண்ட் பற்றி தான் அதுக்கு ஒரு சுழற்சியாக்கம் காணப்படும். இந்த பாயிண்ட் பற்றி அது கீழே ஒரு உதாரணமாக ஒரு FTன்னு சொல்லி ஒரு கணத்தாக கொடுத்தா இது இந்த மாதிரி டிரெக்ஷனில் சுழலை பார்க்கும். ஒரு சடனாக ஒரு ஒமேகான்னு சொல்லி கோண வேகம் கொண்டு வரும். அதே மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் ஒன்று கொடுக்குறோம் கீழ் கோளுக்கு. அப்போ அதன் காரணமாக இப்படி ஒரு நேர்கோட்டு வேகம், அதில் திணிவு மையத்துக்கு ஒரு நேர்கோட்டு வேகம் கொண்டு வரும் பின்னு சொல்லி. அப்படிதான் கான்செப்ட். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பி என்ற கோளுக்கு சரியாக கிடையா FT = டெல்டா MVன்னு சொல்லி அந்த சமன்பாடை போட்டால், கணத்தாக்கு சமன்பாடை போட்டால் யாருக்கு போட்டுரும், அந்த பி என்ற கோளுக்கு கீழ் உள்ள கோளுக்கு போட்டான்னு சொன்னால் அந்த FT = M×V என்ற ஆரம்பத்தில் ஒரு என்ன இல்லைன்னு சொன்னால் ஒரு உந்தம் ஒன்று இல்லை. அப்படி தானே இந்த வின்னு சொல்கிறது கவனம், இதில் வின்னு சொல்கிறது இந்த பி என்ற கோளோட திணிவு மையத்தில் வேகம். ஸோ இது உங்களுக்கு வரும். இது முதலாவது சமன்பாடு. அதே மாதிரி இந்த பி என்ற கோளுக்கு நீங்கள் இந்த டிரெக்ஷனில், அதாவது மறைமுக டொட்டில் டோட்டி சமன் டெல்டா Iωன்னு சொன்ன அந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணால், டோட்டி சமன் டெல்டா Iωன்னு சொன்ன அந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் என்ன வரும்டா, டோன்னு சொல்கிறது மறைமுக முறுக்கம். அப்போ இந்த புள்ளி பற்றி சுழலை பார்க்குதுன்றா தெளிவாக இருக்கணும். இதில் திணிவு மையம் பற்றி, இந்த சுழல் புள்ளி பற்றி அல்ல. அது நார்மலாக உங்களுக்கு விளங்கும். அப்போ சாதாரணமாக இந்த திணிவு மையம் மற்றும் சுழலை பார்க்குதுன்றா நாங்கள் சொல்லுவோம் இந்த பி என்ற கோல்ட மொத்த நீளம் ஒரு L. அப்போ இந்த துண்டு L/2 முறுக்கம் வரும். FT தர இதான் விசை, முறுக்கம் L/2. அப்படி தானே இந்த T நான் இங்கிலீஷ் இந்த F தர L/2 தான் முறுக்கம், தர T சமன் கோண உந்தத்தில் ஏற்பட்ட மாற்றம். டெல்டா Iωன்னு சொல்கிறது கோண உந்தத்தில் ஏற்பட்ட மாற்றம். ஆரம்ப கோண உந்தம்னு சொல்கிறது இதில் இல்லை. அப்போ இறுதி கோண உந்தம்னு சொல்கிறது இந்த இடத்துல சடத்துவ திருப்பம் தெரியுமா உங்களுக்கு, எந்த புள்ளி பற்றி சுழலுதுண்டா இதில் திணிவு மையம் பற்றி. இப்போ 1/12 ml வர்க்கம் இப்படி தானே இன்ட்டு ஒமேகா, ஆரம்பத்தில் கோண வேகம் உண்டு இல்லை. அப்போ இதுதான் இதில் 2வது சமன்பாடு. அப்போ இந்த 2 சமன்பாட்டையும் வச்சு இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே சுருக்கின 6. அப்போ இதில் வரும் என்னென்னா FT இந்த ஒரு Lக்கு ஒரு L கேன்சல் ஆகும் சமன் mL/6ன்னு வரும். ஸோ இதான் 2வது சமன்பாடு. அப்போ இந்த முதலாவது சமன்பாடும் FT, 2வது சமன்பாடும் FT. இப்போ எங்கள் 2 பேரையும் சமப்படுத்தி விட்டால் MV = mL/6ன்னு வரும். இந்த எம்மும் கேன்சல் ஆகும். ஆகவே இந்த இடத்துல ஒமேகா வரும். என்னென்னு சொன்னால் 6V/Lன்னு வரும். அதாவது இதில் திணிவு மையம் பற்றிய இதில் கோணவேகம், சடனான கோணவேகம் ஒமேகா = 6V/Lன்னு வரும். அப்போ இதுதான் இதுக்குரிய கான்செப்ட். அப்போ இந்த கணத்தில் இந்த கோலை மறுபடியும் நான் வரைஞ்சி கொண்டா இப்படி தான் இருக்குது. அந்த மேலுள்ள கோல் இப்படி இருக்குது, அந்த கீழ் உள்ள கோல் இருக்குது இப்படி. அப்போ இதில் திணிவு மையம் பற்றி ஒரு ஒமேகா உண்டிக்குது. அப்போ உங்களுக்கு கணநிலை வேகங்களை பார்த்தா இந்த புள்ளி பற்றி தானே சுழலுது. அப்போ இந்த புள்ளிக்கு ஒரு ஏன்னா V = R⍵ ஆர்ன்னு சொல்கிறது எந்த புள்ளி பற்றி சுழலுதோ அந்த புள்ளியிலிருந்து தானே தூரம். ஒமேகா எல்லா இடத்துக்கும் சமனாகிக்கும்.
அப்போ சரி இந்த சென்டரில் அதுக்கு ஒரு நேர்கோட்டு வேகம் ஒன்று மட்டும்தான் நிற்கும். அதே மாதிரி இந்த தாழ் புள்ளியில் இதுக்கு ஒரு நேர்கோட்டு வேகம் ஒன்று இருந்துச்சு வி. அதே மாதிரி தொடலி வேகம் ஒன்று வரும் என்னென்னா ஆரோமெகாவில் வாருது. ஸோ ஆரோமெகா போட்டேன்னு சொன்னால் ஆருக்கு பதிலாக L/2 ஒமேகாவுக்கு பதிலாக 6V/L. இதை போட்டிங்கன்னு சொன்னால் வரும் 3Vன்னு வரும். அப்போ இதை என்னென்னு சொன்னால் தொடலி வேகம், கோண வேகத்தால் வந்து தொடலி வேகம் 3V, V+3V வரும். அதேமாதிரி ஆகும் மேல் துண்டில் என் எல்லா இடத்துலையும் நேர்கோட்டு வேகம் சமன் V. அதே மாதிரி இப்படி தானே ரொட்டேஷன் கொடுக்குறோம். அப்போ இந்த துண்டுக்கு ஒரு தொடலி வேகம் ஒன்று வரும் பின்னோக்கி, அதில் பெருமானமும் இந்த இடத்துல 3Vன்னு வரும். சரி, இந்த அதிகர் புள்ளியில் வேகம் ஒன்று இல்லைன்னு அது வந்து ஜாயின் பண்ணப்பட்டிது. ஸோ இதான் இதுக்கான படம். ஸோ நாங்கள் ஒரு விளைவுலான ஒரு படம் ஒன்று கீறினா, ஒரு விளைவுலான படம் ஒன்று கீறினதுக்கு இந்த மேல் துண்டு இப்படி வரும், அதே மாதிரி கீழ் உள்ள கோல் இப்படி வரும். அப்போ அதித்தாள் புள்ளியில் வேகம் மார்க் பண்ணிக்கிறோம். இது விளைவுள் வேகம் V+3Vன்னு சொன்னால் 4V. அதே மாதிரி இதில் சென்டரில் வேகம் V, அது இந்த துண்டில் வேகம் இங்கே 3VVன்னு சொன்னால் எதிர்பக்கத்தில் 2V வரும், எதிர்பக்கத்தில் 2V வரும். ஸோ இந்த இடத்துல வேகம் 0. சரி, அப்போ நாங்கள் சின்ன ஒரு நேரத்தில் டெல்டா T நேரத்தின் பிறகு என்ன சொல்லி படம் ஒன்று வரைஞ்சா எப்படி இதுக்கு படம் வருமுண்டா இப்படி. ஏண்டா இந்த கீழுள்ள பாயிண்ட் நான் மார்க் பண்ணுறேன்னு உதாரணமாக இந்த பாயிண்ட் ஒரு X, இந்த பாயிண்ட் ஒரு Y, இந்த பாயிண்ட் ஒரு Z, இந்த பாயிண்ட் ஒரு Pன்னு மார்க் பண்ணால் இந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் அதாவது 4V தர டெல்டா T தூரம் பேத்திக்கும், கிட்டத்தட்ட 4V தூரம் பேத்திக்கும். சரி, சென்டர் ஒரு V தூரம் பேத்திக்கும். அது இந்த Z வந்து இடப்பக்கம் 2V பேத்திக்கும், இது வந்து 0. இப்படி படம் வரும்னா இப்படி ஒரு படம் வரும். இவர் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி இன்னொரு படம் வந்து, அதாவது இந்த இனிஷியல் பொசிஷன்லேருந்து மார்க் பண்ணால் இந்த தூரம் வந்து 4V தர டெல்டா T ஆகிக்கும். சரி, அதே மாதிரி ஆரம்பத்தில் இந்திரன் தானே. ஸோ திணிவு மையம் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணால் ஒரு V தர டெல்டா T ஆகிக்கும். அதே மாதிரி இந்த தூரம் மார்க் பண்ணால் 2V தர டெல்டா T ஆகிக்கும். இந்த துண்டு இடப்பெயர்ச்சி 0. ஸோ இப்படி ஒரு படம் கொண்டு வரும். ஸோ சாதாரணமாக இந்த கீழே என்ன குறைபாடுன்னு சொன்னால் தெளிவாக சொல்லிக்கணும், இந்த கீழ் உள்ள கோழிக்கு தானே இந்த B என்ற கோல்டு திணிவு மையம் பற்றி தான் சுழலுதுன்னு சொல்லி. ஆனாலும் அப்படி செல்லாட்டி மேலுக்கு அது நோமலாக ஐடியாவும் எடுக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு இதில் சொல்லிக்குது, அந்த மேல் சுழலையிடப்பட்டுள்ள புள்ளி பற்றி சுழலுதுன்னு சொல்லி. ஸோ அது வந்து அந்த கேள்விக்கான சின்னொரு குறைபாடாகுது. ஸோ இதான் அந்த கேள்விக்கான ஃபுல்லான ஐடியா. ஸோ அதுக்கான படம் இப்படி ஒரு படம் கொண்டு வரும். இதுக்கு சொல்லுவாங்க இதில் இயக்கம் தொடர்ந்து நடந்தான்னு சொல்லுவாங்க. இதுக்கு டபுள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லி. இது எங்கள் சிலபஸ்லேயே டபுள் ஹார்மோனிக் மோஷன், அதாவது ரெண்டு பொருட்கள்கிட்ட வந்து எளிமை இயக்கம் மாதிரி யோசிச்சது. ஸோ இதுதான் இதுக்கான ஐடியா.